Good morning students. Today we are going to see about lesson 8 biomolecules. So what is biomolecules means? It is a chemical compound found in living organisms. So all living organisms pathina biomolecules irukum. So it includes what means chemicals that are composed of mainly carbon, hydrogen, oxygen, nitrogen, sulfur and phosphorus. Okay. So biomolecules are the building blocks of life. So biomolecules it is a building blocks of life and perform important functions in all living organisms. Okay, so biomolecules most of them are organic compounds. So biomolecules most of them of what organic compounds. They have physics, shape and dimensions. So ஒவ்வொன்று வந்து பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட வடிவம் மற்றும் அதோட டைமென்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட் சொல்கிறோம், பயோமாலிகுல்ஸ்னு சொல்கிறோம், ஆர்கானிக் காம்பவுண்ட் சொல்கிறோம், இட் இஸ் எ கெமிக்கல் காம்பவுண்ட் சொல்கிறோம், ஃபவுண்ட் இன் ஆல் லிவிங் ஆர்கானிசம் சொல்கிறோம், இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் சல்ஃபர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இட் இஸ் எ பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லியிருக்கோம். So what is that biomolecules? What is that organic compounds? What in the component cells we can see level 4. So உங்களுக்கு வந்து பாருங்க ஒரு செல்லுல எப்படி வந்து இந்த பயோமாலிகுல்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மோனோமெரிக் யூனிட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தட் இஸ் நியூக்ளியோடைட்ஸ். நியூக்ளியோடைட்ஸ் தெரியும் உங்களுக்கு, தட் இஸ் நைட்ரஜனஸ் பேசஸ். ஓகே, உங்களுக்கு டிஎன்ஏ இருக்கக்கூடிய நைட்ரஜனஸ் பேசஸ், அடினைன், குவானின், சைட்டோசின், தைமின் சொல்கிற நைட்ரஜனஸ் பேசஸ், இதெல்லாம் எல்லாம் வந்து நியூக்ளியோடைட் சொல்லுவீங்க. தட் இஸ் பியூரின் அண்ட் பிரமிடின்ஸ். ஓகே, ஸோ இதான் நியூக்ளியோடைட் சொல்லுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்ஏல, ஓகே, தட் இஸ் அ மேக்ரோமாலிகுல்ஸ். ஓகே, இதுதான் அந்த டிஎன்ஏ உங்களுக்கு அந்த இரட்டை இழையில் டபுள் ஹெலிகல் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ உங்களுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடினைன், குவானின் அண்ட் நைட்ரஜனஸ் பேசஸ் இருக்கும். ஸோ திஸ் டிஎன்ஏ தட் இஸ் அ ஜெனடிக் மெட்டீரியல் விச் இஸ் பிரசன்ட் இன் எ குரோமோசோம்ஸ், தட் இஸ் அ சூப்ராமாலிகுலர் காம்ப்ளெக்ஸ். இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து பார்த்தீங்கன்னா சூப்ராமாலிகுலர் complex, that is chromosomes. Okay, we can see that is a inside the chromosomes there is a linear arrangement of gene is present. Okay, so இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லுக்குள்ள நியூக்ளியஸ்ல இருக்கு ஒரு ஜெனடிக் மெட்டீரியல். ஓகே, உங்களுக்கு நியூக்ளியஸ்ல காணப்படுது ஒரு செல்லோட. அதே வந்து அமினோ ஆசிட்ஸும் செல்லில் தான் இருக்கு. ஸோ அமினோ ஆசிட்ஸ் கம்பைன்ஸ் டு ஃபார்ம் ப்ரோட்டீன்ஸ். ஆல் த ப்ரோட்டீன்ஸ் டுகெதர் ஃபார்ம் பாலிபெப்டைட் செயின் சொல்லுவீங்க. இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்குன்னா பிளாஸ்மா மெம்பரேன். செல் வாலோட அடுத்த லேயரில் பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் மேட் அப் ஆஃப் வாட் மீன்ஸ் ப்ரோட்டீன்ஸ். அதே மாதிரி பாருங்கள் சுகர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் செல்லுலோஸ். செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ் சொல்கிறீங்க. அப்போ இந்த செல் வால் வந்து இஸ் மேட் அப் ஆஃப் வாட் செல்லுலோஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல் வாலோட அவுட்டர் மோஸ்ட் லேயர். இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் உங்களுக்கு சின்ன யூனிட் மோனோமெரிக் யூனிட்லேருந்து உங்களுக்கு ஒரு ஆர்கனல்ஸாக ஃபார்ம் ஆயிருக்குன்னா தட் இஸ் biomolecules. Okay, these all components is present inside the cells. Okay, இப்போ பாருங்க ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இன்க்ளூட்ஸ் கார்பன், கார்போஹைட்ரேட்ஸ், லிபிட்ஸ், அமினோ ஆசிட், ப்ரோட்டீன்ஸ், நியூக்ளியோடைட்ஸ், ஹார்மோன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ். ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட் சொல்கிறோம். பயோமாலிகுல்ஸ் என்ன சொல்கிறோம்? இட் இஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட் சொல்கிறோம். அப்போ என்னென்னா கார்போஹைட்ரேட்ஸ், லிபிட்ஸ், அமினோ ஆசிட், ப்ரோட்டீன்ஸ், நியூக்ளியோடைட்ஸ், ஹார்மோன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ். சம் ஆர்கானிக் மாலிகுல்ஸ் ரிமைன் இன் கொலைடல் ஃபார்ம். சிலது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கானிக் மாலிகுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு குழுமமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏன்னா இந்த அக்யூஸ் இன்ட்ராசெல்லுலார் ஃப்ளூயிட் உங்களுக்கு செல்லுக்குள்ள அந்த லிக்யூடுக்குள்ள உங்களுக்கு சில ஆர்கானிக் மாலிகுல்ஸ் கொலைடல் ஃபார்மில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதர்ஸ் எக்ஸிஸ்ட் நான் அக்யூஸ் ஃபேஸஸ். சிலது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு லிக்விட் ஃபார்மில் இருக்காது. லைக் த லிபிட் மெம்பரேன் அண்ட் செல் வால். உங்களுக்கு வெளியில் இருக்க லிபிட் மெம்பரேனோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா செல் வால்ல உங்களுக்கு நான் அக்யூஸ் ஸ்டேஜஸில் இருக்கும். அக்யூஸ் ஸ்டேஜ்னா உள்ள செல்லுக்குள்ளார உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழுமமாக உள்ள நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஆர்கானிக் மாலிகுல்ஸ் இருக்குது. ஆனால் செல்லுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அக்யூஸ் ஸ்டேஜ்னு சொல்லியிருக்கேன். தட் இஸ் லிபிட் மெம்பரேன் அண்ட் செல் வால்ஸ் இஸ் அ நான் அக்யூஸ் ஃபேஸஸ். ஓகே, த செல் மெயின்டைன்ஸ் திஸ் புல் பை த இன்டேக் அண்ட் எலிமினேஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் மாலிகுல்ஸ். ஓகே, சில மாலிகுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற மாலிகுல்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் மாலிகுல்ஸோ சில காம்பவுண்ட்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டேக் அண்ட் அவுட் டேக் இஸ் டேக்ஸ் பிளேஸ் பை த மாலிகுல்ஸ். த மினரல்ஸ் எசென்ஷியல் ஃபார் பிளான்ட் க்ரோத். ஒரு தாவர வளர்ச்சிக்கு ஒரு பிளான்ட்டோட வளர்ச்சிக்கு சில மினரல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஏற்கனவே படிச்சிருப்பீங்க மேக்ரோநியூட்ரியன்ஸ் தட் இஸ் விச் ரெக்வயர்ட் இன் லார்ஜர் அமௌண்ட்ஸ். மேக்ரோ மீன்ஸ் லார்ஜர். எக்ஸாம்பிள் பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீஷியம், சல்ஃபர் அண்ட் அயன், இதெல்லாம் வந்து மேக்ரோநியூட்ரியன்ஸ். அந்த மைக்ரோநியூட்ரியன்ஸ் சொல்லும்போது ட்ரேஸ் அமௌண்ட் ஒரு குறைந்த அளவு தான் இருக்கும், ஒரு ஸ்மாலர் குவான்டிட்டிஸில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் எக்ஸாம்பிள் கோபால்ட், ஜிங்க், போரான், காப்பர், மாலிப்டினம் அண்ட் மேக்னீஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் வாட் enzyme actions. Okay, for example வந்து manganese is required for activity of enzyme needed for synthesis of what? இந்த manganese வந்து எதுக்காகனா oligosaccharides and glycoproteins formations க்கும். Okay,
அண்ட் மாலிப்னம் வந்து இஸ் நெசசரி ஃபார் ஃபிக்சேஷன் ஆஃப் நைட்ரஜன். மண்ணில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மாலிப்னம். ஓகே, பை என்சைம் வாட் நைட்ரஜனஸ் என்சைம்ஸ். ஸோ இது மாதிரி உங்களுக்கு சில மினரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் விச் இஸ் எசென்ஷியல் ஃபார் வாட் growth, plant growth. So simply I say this biomolecules is organic compounds. Okay, it may be in aqueous form, that is a liquid form, or maybe non-aqueous stages. Okay, where all the components which is present in a inside the cell in the form of colloidal form. Okay, அடுத்தது வந்து components உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, that is how many percentage of total cellular mass அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லுக்குள்ளே 70% இருக்கும், ப்ரோட்டீன்ஸ் 15%, கார்போஹைட்ரேட்ஸ் 3, லிபிட்ஸ் 2, நியூக்ளிக் ஆசிட் 6 அண்ட் அயான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4%. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டர் பாருங்கள். ஸோ வாட்டர் இஸ் த மோஸ்ட் அபண்டன்ட் காம்பனன்ட் இன் லிவிங் ஆர்கனிசம்ஸ். ஸோ வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அபண்டன்ட் காம்பனன்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே, இட் இஸ் அ மோஸ்ட் அபண்டன்ட் காம்பனன்ட். லைஃப் ஆன் earth இஸ் இன்எவிட்டபிளி லிங்க் டு வாட்டர். தவிர்க்க முடியாது ஒன்று சொல்கிறாங்க. ஓகே, so life on earth is inevitably linked to water. Water molecules are for example 70% human cells. Water வந்து பார்த்தீங்கன்னா makes up 70% of human cells and up to 95% of mass of plant cells. Plant cells எவ்வளோ இருக்கும், water வந்து பார்த்தீங்கன்னா 95%. Okay, so what is the chemistry of water? So water is a tiny polar molecules. Water is a tiny polar molecules that can readily pass through membrane. So water வந்து பார்த்தீங்கன்னா very small, okay, and readily passes through the membrane, cellular membranes. Okay, two electronegative atoms of oxygen shares a hydrogen bond of two water molecules. Thus they can stick together by cohesions and results in lattice formations. For example, இங்க பாருங்க ஒரு covalent bond இருக்கு, ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, and this we see that is a lattice formations. Okay, so hydrogen bonding of பார்த்தீங்கன்னா உங்களுக்கு so what is lattice formation? In general, hydrogen bonding of several water molecules by three-dimensional lattice structure. Three-dimensional lattice structure. Okay. இதுதான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா how the hydrogen bond is stick by cohesion. Okay. So ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன ஒரு செல்ல வந்து 70% வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் இருக்கு and 30% வந்து கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ 15% ப்ரோட்டீன்ஸ் இருக்கு and we can see 4% of smaller molecules and 6% of RNA இருக்கு, genetic material, and 2% of phospholipids and 1% of DNA. Okay, and 2% of polysaccharides. இதான் வந்து ஒரு செல்லோட percentage of biomolecules, that is organic compounds which is present inside the cells. And next we move to properties of water. So adhesion and cohesion properties இருக்கு. Okay, so adhesion and cohesion, adhesion உங்களுக்கு தெரியும், that is attraction of bonding of similar molecules as of water. Okay, attraction சொல்லலாம். cohesion சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு that is water molecules வந்து bind to the molecules of many other compounds. Okay, நிறைய compounds ஓட இந்த water molecules வந்து bind ஆச்சுன்னா அது வந்து cohesion சொல்லுவீங்க. adhesion attractions of similar molecules as of water. Okay, so இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஏன்னா hydrogen bond வந்து gives water molecules a good power. hydrogen தான் ரொம்ப முக்கியம். இந்த hydrogen இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா hydrogen bond, this hydrogen bond, that is we can say that is for example that is hydrogen bond gives water molecules a good power of what adhesion and cohesion properties. So high latent heat of vaporizations, உங்களுக்கு large amount of heat can be lost with minimum loss of water. உங்களுக்கு heat வந்து அதிகமாக உங்களுக்கு vaporize ஆகும் with minimum loss of water. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன நடக்குன்னா it causes elimination, அதாவது eliminating excess heat by what evaporations நடக்கும், which causes what cooling effect. Okay, ஸோ இதான் படிநிலையாக உங்களுக்கு மாறும். அப்போ இங்கே என்ன சொல்கிறேன்னா high latent heat of vaporizations, large amount of heat can be lost with a minimum loss of water. Okay, உங்களுக்கு evaporations நடக்கும், cooling effect, அப்புறம் நார்மலாக திரும்ப cooling effectல வந்துடும். ஸோ high melting and boiling point இருக்குது உங்களுக்கு. Universal solvent, what is called as what universal, and it has a specific heat capacity. So these are the properties of what water. ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இன்ட்ரடக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த லெசனில். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், பயோமாலிகுல்ஸ்னால் என்ன சொல்லணும், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் விச் இஸ் ப்ரெசன்ட் இன்சைட் தி செல்ஸ். அதுக்கடுத்தது வாட்டர் பற்றி சொல்லியிருக்கேன், வாட்டரோட chemistry and then properties of water. So we can see detailed study about the growth of plants, that is metabolic growth of plants.